இன்றைக்கான வீடியோவில் என்ன நடக்குன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை வந்து லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். எபிசோடு வந்துட்டு வேறு லெவலில் இருக்குது. சார் வீடியோவை ஸ்கிப் நம்ம கடைசி வரைக்கும் பாருங்கள். ஃபஸ்ட்டு சீனில் உட்காந்துட்டு தீபா கோவிலில் யோசித்துட்டு இருக்காங்களே, அந்த சீன் தான் காமிச்சிட்டு இருக்காங்க. குழந்தைங்க முன்னாடி பானது எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. இத்தனை நாள் திரைக்கு பின்னாடி மறைஞ்சிருந்து எல்லாரையும் சந்தோஷப்படுத்தினா இன்றைக்கி அந்த குழந்தைங்க முதல்ல எவ்வளோ சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே உட்காந்து சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. அங்கிட்டு வந்துட்டு கார்த்தியை காமிக்கிறாங்க. விறுவிறுன்னு வேகமாக ஆஃபீஸ்க்கு போய் உட்காந்துட்டு அங்கே நடந்ததே யோசித்து பார்த்துட்டு இருக்காங்க. தீபா அவங்க வீட்டில் நடந்தது, காப்பகத்தில் நடந்ததே. அடுத்த சீனில் தீபா யோசித்து பார்த்துட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு மீனாட்சி வர்றாங்க. தீபா சந்தோஷமாக இருக்கிறத பார்த்துட்டு தீபா அப்படின்னு சொல்ல, என்ன தீபா இங்கே உட்காந்துக்கிட்டு இருக்க, ஏதோ பாட்டு பாட போகிறேன் அது இதுன்னு சொன்னால் மறுபடியும் அந்த ரூபஸ்ரீ எதுவும் என்னை ஏமாற்றிட்டாளா, கஷ்டப்படுத்திட்டாளா அப்படின்னு கேட்க, ஐயோ அக்கா அதெல்லாம் கிடையாது, ரூபஸ்ரீ அங்கே வரவே இல்லை அப்படின்னு சொல்ல, ஓஹோ ரூபஸ்ரீ வராமல் இருந்தனால தான் நீ நல்லபடியாக பாடிட்டு வந்திருக்க அப்படின்னு சொல்ல தீபாவும் சிரிக்கிறாங்க. அந்த தீபா ரொம்ப சந்தோஷமாக இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்ல, ஆமாக்கா அந்த குழந்தைங்க முகத்தில் எவ்வளோ சந்தோஷம் தெரியுமா, நான் பாட்டு பண்ணதில் அவ்வளோ என்ஜாய் பண்ணாங்க, எனக்கே வந்துட்டு புதுசாக ஒரு தெம்பு கிடைச்ச மாதிரி இருக்குக்கா, இந்த மாதிரி என் வாழ்நாளில் நான் சந்தோஷமாக இருந்ததே கிடையாது, இந்த ஒரு சாந்தம் அமைதி மனசுக்கு எப்படி இருக்குது தெரியுமாக்கா, இப்படி வந்துட்டு இருந்தாதான்க்கா வாழ்க்கை மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்ல, என்ன தீபா ரொம்ப சந்தோஷத்தில் பேசுறியே அப்படின்னு சொல்ல, ஆமாக்கா இதே சந்தோஷத்தோட நான் ஒரு தெளிவான ஒரு முடிவு எடுத்துட்டேன்க்கா அப்படின்னு சொல்ல, என்ன முடிவு தீபா அப்படின்றாங்க. நான் கார்த்திக் சார் கிட்ட போய் எல்லா உண்மையும் சொல்ல போகிறேன்க்கா அப்படின்னு சொல்ல, யோசித்து தான் பேசுறியா, நீ இவ்வளோ நாள் மறைச்சி வச்சிருக்க, இந்த உண்மை தெரிஞ்சால் அவர் உன்னை என்ன நினைப்பார் அப்படின்னு சொல்ல, என்ன வேணால் நினைக்கடுங்க, நீங்கள் என்ன எதை நினச்சி ஃபீல் பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரியுது, நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு போனாலும் பரவாயில்ல, நான் கார்த்திக் சார்கிட்ட உண்மையை சொல்ல போகிறேன், எத்தனை நாள் தான் மறைச்சி வைக்கிறது பாவம் அப்படின்னு சொல்லி இவங்க பேசிக்கிட்டு இருக்கா. திடீர்னு யாரையோ பார்த்து ஷாக் ஆகுறாங்க மீனாட்சி. தீபாவை திரும்பி பார்த்தா அங்கே சிதம்பரம் வர்றாரு. சிதம்பரத்தை பார்த்ததுமே இவங்க வந்துட்டு அமைதியாயிடுறாங்க. என்னம்மா ஏதோ முக்கியமாக பேசிகிட்டு இருந்தீங்க, நான் வந்தது அமைதியாயிட்டீங்க, ஓஹோ நந்திமார் குறுக்கால வந்துட்டனோ அப்பா முருகா அப்படின்னு சொல்லிட்டு சாமியெல்லாம் கும்புற மாதிரி சிதம்பரம் பண்ணுறாரு. சரிம்மா நீங்கள் அப்புறமேட்டி வேணால் வட்டமேசை மாநாடு போட்டுக்கோங்க, நான் சொல்ல வந்ததை சொல்லிடுறேன், என் கம்பெனிக்காக நீ ஒரு பாட்டு பாடணும் அப்படின்னு சொல்ல, நான் உங்களுக்கு எத்தனை டைம்ஸ் அது சொல்கிறது, உங்களுக்காக என்னால் பாட்டு பாட முடியாது, தேவையில்லாமல் இப்படிலாம் வந்து பேசிகிட்டு இருக்காதீங்க அப்படின்னு சொல்ல, ஏமா நான் ஒன்றும் உங்ககிட்ட வந்து கெஞ்சலை, கண்டிப்பாக எனக்காக பாடுன்னு சொல்லி சொல்கிறேன் அப்படின்னு சொல்ல, என்ன சார் பிளாக்மெயில் பண்ணுறீங்களா அப்படின்றாங்க. பிளாக்மெயிலாம் பண்ணவே இல்லையம்மா, நீ பல்லவின்ற உண்மையை உன் ஹஸ்பண்டுக்கிட்ட சொல்லிடுவேன்னு சொல்கிறேன், அவ்வளோதானே, இது பிளாக்மெயிலா அப்படின்னு கேட்க, அப்புறம் நீங்கள் பண்ணுறதுக்கு பேர் என்ன அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிம்மா நான் இப்போ சொல்ல போகிறேன், நீ எனக்காக வந்து பாடுவியா பாட மாட்டியா அப்படின்னு சொல்ல, பாட முடியாது சார், நீங்கள் என்ன வேணால் முடிவு எடுத்துக்கோங்க, ஏன்னா கார்த்திக் சார் கிட்ட சொல்ல போகிறீங்களா, நானே எத்தனை நாள் இதை மறைச்சு வைக்கிறது, நீங்கள் சொல்லனாலும் நானே சொல்லத்தான் போகிறேன் அப்படின்னு சொல்ல, ஓஹோ இப்படிலாம் எமோஷனலாக பேசுனா நான் சொல்ல மாட்டேன் அமைதியாக போயிடுவேன்னு சொல்லிட்டு நினச்சியா, அன்னைக்கு வேணால் நீ என்கிட்ட இருந்து தப்பிச்சிருக்கலாம், சொல்லாமல் பாவம் பார்த்து விட்டேன், இப்போல்லாம் விட மாட்டேன், நீ என்ன தான் இந்த மாதிரி ட்ராமா பண்ணாலும் சரி சொல்லத்தான் போகிறேன், அது மட்டும் கிடையாது, நீ நல்லா பாட்டு பாடுவேன் தான் நினச்சேன், ஆனால் நல்ல நடிகையாகவும் இருக்கமா அப்படின்னு சொல்ல, சார் போது நிறுத்துங்க சார், வள கொலகொலன்லாம் பேசிகிட்டு இருக்காதீங்க, கார்த்திக் சார் கிட்ட உண்மையை சொல்ல போகிறீங்க அவ்வளோதானே, போய் சொல்லிக்கோங்க அப்படின்னு சொல்ல, ஓஹோ நான் உன்னை லேசுப்பட்ட ஆளுன்னு சொல்லிட்டு நினச்சிட்டேன், நீ அதுக்கு மேலெல்லாம் இருக்க, ஏம்மா நீ இந்த பொண்ணோட அண்ணி தானே, சரி சரி நான் இப்போயே போய் கார்த்திக்கிட்ட உண்மையை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விறுவிறுன்னு சிதம்பரம் அங்கேருந்து கிளம்புறாரு. இதை பார்த்துட்டு இருந்த மீனாட்சி, என்ன தீபா இவர் இவ்வளோ வேகமாக போகிறாரு, கார்த்திக்கிட்ட உண்மையை சொல்லிட்டாருன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்க, பரவாயில்லக்கா சொன்னால் சொல்லட்டும், என்ன அவர் முடிவெடுத்தால் பரவாயில்ல, அது எனக்கு கொடுக்குற தண்டனையாக நான் நினச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தீபா சொல்லிடுறாங்க. அடுத்த சீனில் கார்த்தி ஆஃபீஸுக்கு சிதம்பரம் விறுவிறுன்னு போகிறாங்க. என்னப்பா கார்த்தி எப்படி இருக்க, சவாலாக எந்த அளவுக்கு போய்கிட்டு இருக்கு, என்ன நெத்திலெல்லாம் அடிபட்டுருக்கு, ஓ பல்லவி யாருன்னு சொல்லிட்டு சுவத்தில் முட்டி யோசித்துக்கிட்டு இருந்தையும், பாவம்ப்பா நீ எதுக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க, நீ இவ்வளோலாம் கஷ்டமே படாத, நான் வந்துட்டு முக்கியமான ஒரு விஷயம் உங்ககிட்ட சொல்கிறதுக்கு தான் வந்திருக்கேன், பல்லவி யாருன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கணும், என்கிட்ட வீராப்பா சவால் விட்டேன், இந்த ஒரு வாரம் ஆகுது, நாளைக்கு வந்து அந்த ஒரு வாரமே முடிய போகுது, நீ விட்ட சவாலில் இன்னும் ஜெயிக்கவே இல்லை, சரி நீ எதுக்கு கஷ்டப்படுற, நானே சொல்லிடுறேன், அந்த பல்லவி யாருன்னு தெரியுமா, சொன்னால் நீ உடஞ்சி போயிடுவ அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல வர, சார் போது நிறுத்துங்க, இன்னும் முடிகிறதுக்கு ஒரு நாள் இருக்குல்ல, எனக்கு ஜெயிச்சு தான் பழக்கம் தோத்து பழக்கம் கிடையாது அப்படின்னு சொல்ல சிதம்பரம் வந்துட்டு ஷாக் ஆகுறாரு. ஆமாம் பல்லவி யாருன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும், ஆல்ரெடி நான் ஜெயிச்சிட்டேன் சவாலில், தீபா தானே அந்த பல்லவி எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்ல, என்னடா இது நம்ம ஒன்று நினச்சி இங்கே ஒன்று நடக்குது அப்படின்ற மாதிரி சிதம்பரம் அப்படியே குழப்பத்தில் நெஞ்சு வலி வேறு வர்ற மாதிரி இருக்குது, நெஞ்சு பிடிச்சிக்கிட்டு இருக்காரு அடிக்கடி. அடுத்து வந்துட்டு கார்த்திக் சொல்கிறாங்க, நான் அவங்க மேலே என் எதிரியாக இருந்தாலும் பெரிய மதிப்பு மரியாதை வச்சுருந்தேன், ஆனால் என்னைக்கு நீங்கள் தீபாவை வந்துட்டு எமோஷனல் பிளாக்மெயில் பண்ணி பாட வச்சிங்களோ, அடுத்தவங்க கஷ்டத்தில் நீங்கள் குளிர் காஞ்சிங்கல்ல, அன்றைக்கே உங்கள் மேலே அந்த மதிப்பு மரியாதைலாம் போயிடுச்சு, அது மட்டும் கிடையாது, அதுக்கு தகுந்த தண்டனை உங்களுக்கு கூடிய சீக்கிரமே வரும், நீங்கள் காத்துக்கிட்டு இருங்க, இந்த மாதிரி எத்தனை பேரை நீங்கள் கஷ்டப்படுத்தி இந்த லெவலுக்கு வந்து நின்றுட்டு இருப்பீங்க, உங்களெல்லாம் சும்மாவே விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி கார்த்தி சொல்ல, உனக்கு தீபா மேலே எந்த கோவமே இல்லையா, உன்னை இவ்வளோ நாள் கூட இருந்து நம்ப வச்சு ஏமாத்திருக்கா, உனக்கு கஷ்டமாகவே இல்லையா அப்படின்னு கேட்க, எனக்கு கோவம் இருக்குதான், ஆனால் அவங்க சூழ்நிலை அந்த மாதிரி, அதுக்காக நான் அவங்களெல்லாம் வந்துட்டு கோவப்பட மாட்டேன், அது என்னோட பர்சனல் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறேன். சிதம்பரம் மூஞ்சியே செத்து போச்சு, அங்கேருந்து விருட்டுன்னு வெளியில் நடந்து போகிறாரு. காரில் போகும்போது கார்த்தி பேசுனதே யோசித்து பார்த்துட்டு போகிறாங்க, உங்களுக்கு சீக்கிரமே தண்டனை கிடைக்கும் அப்படி இப்படின்னு பேசியிருப்பார்ல, அதை யோசித்து பார்த்துட்டு போக திடீர்னு அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்துடுது. சைடில் யாரோ கால் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அதை எடுக்கிறதுக்காக ட்ரை பண்ணுறாரு, ஆனால் வர முடியல, பயங்கர நெஞ்சு வலியில் வெட்டுன்னு போய் காரில் வந்துட்டு மோதிடுறாரு.
அப்போ வந்துட்டு மீனாட்சி தீபா கால் பண்ணுறாங்க. தீபா நியூஸ் பார்த்தியா, சிதம்பரத்துக்கு வந்துட்டு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, அப்போ கண்டிப்பாக கார்த்திகிட்ட உண்மை சொல்ல மாட்டாங்க அப்படின்னு சொல்ல, ஐயோ பாவம் அவர் அப்படின்றாங்க. ஆமாம்மா நீ பாவம் பாரு, அவர் உன்னை அப்படியே பார்த்தாரு, நீ இப்போதைக்கு கார்த்திகிட்ட எதுவும் சொல்லாத, உன்னோட பர்த்டே என்னைக்கு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. இந்த சைடு சிதம்பரத்துக்கு ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் நடந்துட்டு இருக்கு. அவங்களோட மேனேஜர் ஒருத்தர் இருக்கார்ல, அவர் யாருக்கோ கால் பண்ணுறாங்க. அந்த சைடு அது வந்துட்டு புதுசாக ஒரு லேடி மாதிரி இருக்குது. சிதம்பரத்தோட பொண்ணா என்ன எதுன்னு தெரியல. மோதிரத்தை காமிக்கிறாங்க, பேக் சைடை காமிக்கிறாங்க, ஆனால் ஃப்ரண்ட் சைடை இன்னும் காமிக்கவே இல்லை. அவர் ஏன் ஃபோனை எடுக்கவே இல்லை, ஒழுங்காக ஃபோனை கொடுங்க, அவர் பிஸியாக இருக்காருன்னு சொல்லிட்டு உங்ககிட்ட விட்டு சொல்ல சொன்னாங்களா அப்படின்னு சொல்ல, ஐயோ இல்லை நாங்கள் ஹாஸ்பிட்டலில் இருக்கோம், ஐயாக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்ல அந்த பொண்ணு வந்துட்டு அதிர்ச்சி ஆகிற மாதிரி காமிக்கிறாங்க. நாளைக்கு தான் அந்த பொண்ணு யாருன்னு காமிப்பாங்க. அதோட பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ